இன்றைக்கி சூப்பரான மாட்டுக்கால் சூப் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க. முதல்ல கால்களை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், தேவையான அளவு உப்பு, அதோட இந்த மாட்டுக்கால் வேகிற அளவுக்கு, அதாவது இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணீரையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு விசிலை போட்டுட்டு ஒரு 10 விசிலுக்கு நல்லா வேக வைங்க. அது வேகிறதுக்குள்ளே நாங்கள் ஒரு சட்டில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மல்லி விதை, 2 பீஸ் இஞ்சி, 4-5 பூண்டு பல்லையும் சேர்த்துட்டு அதோட கொத்தமல்லி இலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமாக நாங்கள் இதை அரைச்சி கொள்வோம். இப்போ இதை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதில் 1/4 கப் தண்ணீரையும் சேர்த்து அரைச்சி கொள்கிறேன். பாருங்கள், அரைச்சி வந்துட்டேன். இதே ஒரு சைடில் வச்சுக்கிடுவோம். இப்போ நல்லா வெந்திக்குது மாட்டுக்கால். அதுக்கு நான் மரக்கறியை சேர்த்துக்கொள்கிறேன். இதில் கிழங்கு, பூஞ்சிக்காய் மற்ற கேரட்டையும் தான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு என்ன சரி மரக்கறி சேர்க்கணும்னு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அது ஒரு விசிலுக்கு மூடி போட்டு மூடிக்கோங்க. ஒரு விசில் பட்டத்துக்கு போகிறோம். ப்ரெஷரை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கொள்வோம். அதோட இதில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூளையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான மாட்டுக்கால் சூப் ரெடி. இது ஒரு ட்ரிப் செஞ்சு பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்.